சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே. வணக்கம் சார். இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்றா. யார முறைக்கிறா? ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல ஒரு காவலர் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு தரப்புல உடனடியான பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருந்தாங்க. எதிர்த்தரப்புல இருந்தும் எதிர்கட்சிகள் கடந்த காலங்களில் எங்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு இது என்ன பதில் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வை? நடந்து முடிந்த பிறகு தமிழக அரசின் நடவடிக்கை சரியாக இருக்கிறதுனே கருதுறேன். எனக்கு அதுல குழப்பம் இல்லை. ஆனா நடப்பதை தடுப்பதற்கு என்ன செய்யப்பட்டது அப்படிங்கிறதும் ஏன் நடந்தது அப்படிங்கிறது நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது. வீட்டுக்கு போனா தான் புரியும். வயதான தாயும் அது கூட இருக்கக்கூடிய ஒரு இளம்பெண்ணும் கூட இருக்கக்கூடிய ஒரு இளம்பெண்ணும் கூட இருக்கக்கூடிய ஒரு இளம்பெண்ணும் இவெல்லாம் யூத்தாடா சூ அந்த நகை காணாம பத்தி பேசும்போது அவங்க புகார் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. நிக்கிட்டான ஒருத்தி ஒரு தீயா முண்ட ஆககா சீமான் யாருக்காவது கட்சி தொண்டர்களுக்கு போன்ல பேசி கேட்டிருப்பீங்க, அல்லது 4 ரூமுக்குள்ள சரக்க போட்டு அந்த கரிகஞ்சி இந்த மாமா பையில ஏதாவது போன்ல பேசுனது அல்லது ரூமுக்குள்ள பேசுனது கேட்டிருப்பீங்க. பப்ளிக் மீட்டிங்ல பேசி கேட்டிருக்கீங்களா? நிக்கிட்டான ஒருத்தி ஒரு தீயா முண்ட எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். 10 பவுன் காணாம போச்சு ஒரு திருட்டு வழக்குன்னா இவ்வளவு ஓவர் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. unless until there is an influence. என்ன இன்ஃப்ளூயன்ஸ்ல இவ்வளவு நமக்கு வந்து செய்தவர்கள் இவர்கள், எய்தவர்கள் யார்? இதுதான் அந்த கேள்வி. விசாரணையில அதுதான் நமக்கு தெரியணும். கண்டுபிடிப்போம். உடனடியான நடவடிக்கைகள் எப்ப செய்தி வருதோ, செய்தி வந்து அந்த அதிர்ச்சி ஆகும்போதே உடனடியா அவங்க சஸ்பெண்ட் ஆகுறாங்க, கைதாகிற செய்தி அடுத்து வருது, அடுத்த வழக்குகள் வந்து துரிதமாகுது. இப்படியான விஷயங்கள் ஒவ்வொன்றா வருது இல்ல சார், ஒரு 2 நாட்களுக்குள்ள இப்படி. ஆனா கடந்த காலங்கள் அப்படி இல்லை. இப்ப திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் சொல்றதே நாங்கெல்லாம் கூட்டணியில இருக்கிறதுனாலதான் ஒரு இந்த நீதி வந்து விரைவாகுது. அவன் நக்கல பாத்தியா? ஓகேன்ற சாத்தாங்குளம் மினிக்ஸ் வழக்குல தீர்ப்பு வந்துருச்சா? தீர்ப்பு இன்னும் வரல. 4 வருஷமா யார் ஆட்சியில் இருக்கா? அந்த 4 வருஷமா யார் ஆட்சி? வழக்கு அப்பவே சிபிஐக்கு மாத்திட்டாங்க. சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுல என்ன சப்போர்ட் பண்ணுச்சுன்னு கேக்குறேன். அது அப்படியே தொங்கிட்டு இருக்கு. சரி, நீங்க என்ன பண்ணீங்க? அப்ப கிரெடிட் வேணுங்கும் போது நீங்க உன்ன நெஞ்சில குத்திடுவீங்க. சிபிஐ என்ன செய்ய முடியும் தமிழ்நாடு அரசால? சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்க, செய்யுங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஜெயராஜ் பினிக்ஸ் மரணம் போது ஒரு வாரத்துக்கு தமிழ்நாடே கொந்தளிச்சு அதன் பிறகு நடவடிக்கைகள் ஆச்சு. கைதே 10 நாளைக்கு நடக்கல. அதெல்லாம் கிடையாது. திரும்ப கட்டிக்கிட்டு இருக்க, சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க 2வது நாள் நடக்குது. அதுல புரிஞ்சுக்கங்க. அப்ப அந்த ஒப்பீடு தான கேட்க வேண்டியதா இருக்கு. நீங்க கேட்டுக்கங்க. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்ணுவார். நான் வேற பேர்ல சொல்லிருக்கேன், அதனால டீடைலா போட பண்ணுவார். இன்னைக்கு பழைய பழனிசாமி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு பழைய பழனிசாமி நைனா அரசியல் பண்ணுவார். அது அரசியல் பண்ணணும். சரியா பண்றாங்களா? கரெக்டா பண்றாங்க. யாரு? நானு. நீ வேற நடந்தது தெரியாம பேசி. உயர்நீதிமன்ற மதுரையில் நடந்த விசாரணையை பாத்தீங்களா? பார்த்தோம். அதுல என்ன சொன்னாங்க? தமிழக அரசு சிறப்பா செயல்பட்டு இருக்கு, நாங்க கேட்கறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் கொடுத்திருக்கு. இப்படியாப்பா ஒத்துழைப்பீங்கன்னு சொன்னாங்களா? 2வது நாள் சார், 10வது நாள்ல நீதிபதியே மிரட்டப்பட்டிருக்காருன்ற செய்தியும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு. அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி, அடுத்த கேள்வி. நம்ம வந்து என்ன செஞ்சிருவோம்? சீக்கிய கலவரத்துக்கு யார் காரணம் பேசுறோம். பெஸ்ட் நம்ம வந்து இந்த பக்கமே வராம அந்த பக்கம் ஓடி போயிட்டோம்னு வச்சுங்களேன். குஜராத் கலவரத்தை எடுத்துருவோம். சூப்பர் டாபிக். இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா? தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இதுல சொல்றேன்? மூக்க பிச்சு பண்ணி ஒண்ணைய எங்கங்க போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட் இப்படி இவ்வளவு மோசமா இருக்கேன்னு கேட்டாங்க. ஆமா, போலீஸ் மேல நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இல்ல, கவர்மெண்ட் போலீஸ் மேல நடவடிக்கை எடுக்குது. நீங்க தான கவர்மெண்ட். கோர்ட் நீங்க தான எங்களை மதிக்கலைன்னு கிரிமினல் அவதூறு வழக்கு போட்டாங்க. அந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அறிவு இருக்கா உனக்கு? வகுத்துக்கு சோத்து தானே திங்கிற, இல்ல சோத்தை விட்டு வேற ஏதாவது திங்கிறியா? அவன் மூஞ்சி பார்த்தா வேற ஏதாவது தோன்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு பொசஷன் எடுத்த பிறகு அங்க வந்து எல்லாருக்கும் குழப்பமே முதல்ல வரும். நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியலன்னா நீங்க தரவல என்ன பிரச்சனை இல்ல. நீ லூசா இருந்துட்டு என்ன லூசுன்றியா? அந்த இடத்துல தான் சார் மீடியா நான் லைஃப்ல முதல் முறையா நான் உங்களுடைய திறமையை நான் பாராட்டுறேன். இப்போ என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. நான் வந்து பகிரங்கமா ஆனர்ல பாராட்டுறேன். சமாளிச்சுட்டாராமா. அஜித் குமார் மரணத்தை பத்தி டாபிக்கே போகாம நீங்க பென்னிஸ் ஜெயராஜ் கோல நிக்கிறீங்க பாத்தீங்களா? அது வந்து உங்களுடைய விசுவாசத்தை நான் வந்து பாராட்டுறேன். உங்களுடைய திறமையை நான் மெச்சுறேன். எலவு வீட்ல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாங்க. ஆனா நீ இந்தாலே அழுகிறியடா. இந்தாலே அழுகிற நீ. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஆஹா பரவாயில்லை தம்பி பியூட்டிஃபுல் அங்க கொண்டு போய் நம்மளும் 10 நிமிஷம் அதை பத்தி பேசிட்டு இருக்கோமே நினைச்சிட்டு அது ஒப்பிட்டு அது வந்தனால இல்ல ஐ அப்ரிஷியேட் யூ. நீங்க வந்து பாராட்டுக்குரியவர். நன்றி சார். இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு.
அப்பா போதும் போப்பா. நடிகர்கள் எவ்வளவு பேர் யாரும் பேச மாட்டேன்றீங்க. ஒரு நடிகர் ஆளக்கணும். உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கனாலதான் தின்னுட்டு MS பாஸ்கர் தான் ஏதோ கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அது ஒருத்தர் தான் நான் கண்கூட பார்த்தேன். வேற எந்த நடிகரும் காணோம். ஒருவேளை ஏதாவது அமைச்சர் அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கலையேப்பா, அதுக்கும் காவல்துறை மேலேயே இப்படி குற்றச்சாட்டுறீங்க அப்படின்னு ஏதாவது அமைச்சரோ முக்கிய அதிகாரிகளோ யாராவது இப்படி சொன்னாங்கன்னா ஒருவேளை இன்னும் இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இப்படி பண்றீங்களேன்னு சொல்லிப்பாங்களோ. அவனை பாத்தீங்களா புடிச்சு வச்ச புள்ளியார் மாதிரி ஆயிட்டா. நடந்த சம்பவத்துக்கு நீங்க கண்டனம் தெரிவிக்கலாம்ல. தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்னீங்கன்னா அப்ப நீதானே லூசு. சொல்லு நீதானே லூசு. வேற நான் வந்து தமிழ்நாடு அரசு காரணம் சொல்ல வேண்டாம், முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்ல வேண்டாம், சூர்யா வந்து அதை சொல்ல சொல்லி நான் சொல்லல. இந்த நாய் யாரு? இதுக்கே நீ பதில் சொல்ற? முதலமைச்சர் சாரி கேட்டது பெருந்தன்மைன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதுங்களா? நான் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு ஆள் நான் கிடையாது. நம்பிட்டேன் வா. நீங்க பண்ணீங்க, என்ன சாரி பண்ணீங்க? போதாது, சாரி சொன்னா வர வந்துருவாரு இருங்க அப்படின்னு இருங்க கேக்குறாங்க. முடிச்சிடுறேன். நான் சாரி சொன்னது நான் தான் சொல்றேன், நீங்க கேளுங்க. Yes, புரியுங்களா? yes, yes. சாரி சொன்னது முதலமைச்சர் போன் பண்ணி ரொம்ப சாரிங்கன்னு சொன்னது அவருடைய பெருந்தன்மை. சார் என்ன சொல்ல வரீங்க? இன்னைக்கு வந்து உங்களை மாதிரி ஊடகங்கள் ரொம்ப பிரமாதமா ஜெயராஜுக்கு என்னாச்சு பெலிக்ஸ்க்கு என்னாச்சுன்னு நிக்கிறீங்களே, அந்த விசுவாசத்தை நான் மெச்சுறேன். அந்த அளவுக்கு அதிமுக பாஜக ஊடகங்களை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு கத்துக்கணும். என்ன சொல்லிட்டு நடிக்க வரீங்க? இல்லங்க சூப்பரா கடிக்கிறீங்க. போன ஜென்மத்துல ஏதோ தெருநாயா பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்க 10 நாள் 15 நாள் ஊடகங்களும் சாதாரண மக்களும் கொந்தளிச்சு கேள்வி எழுப்பி செய்ய வச்ச ஆமா. நடவடிக்கைகள் ஆமா. இப்ப அதெல்லாம் இல்லாமலே நடக்குதுங்கும் போது அவ்வளவு பியூட்டிஃபுல். அதுதான் அந்த மெடல ரைட்ல ஒன்னு குத்திக்கங்க, லெஃப்ட்ல ஒன்னு குத்திக்கங்க. மத்தவங்களுக்கு குத்தி விடலாம். குத்தி பாடுறா என் கொடுக்கு. நல்லா குத்துங்க. எனக்கு சார் நான் ஏற்கனவே குத்து போட்டு உட்கார்ந்திருக்கேன் சார். ஒரு இடம் 2 இடமா இருந்தா நான் இருக்கும் 1000 இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன் நானு. நான் ஆமான்னு சொல்றேன், புரியுங்களா? நீங்க எல்லாம் இல்லன்னு மறுக்கிறவங்க. நான் ஆமான்னு சொல்லி என்ன செய்வீங்கன்னு கேட்டேன் நான். அதான் கோடாலியால குத்த வராங்க தெரியுதுல, ஓட வேண்டியதானே. குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் உண்மையான ரவுடி. நான் சங்கி வச்சுக்கோங்கன்றேன். நான் இல்லன்னு இருக்கேன் என்னைக்காது. உங்களோட மண்டல இருக்கேனா என்னை போய் சங்கின்னு சொல்றீங்களே? நான் ரங்கராஜ் பாண்டியனாச்சேன்னு சொன்னேன்னா நான் பாட்டுக்கு எண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க. அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. நீங்க என்னெல்லாம் முத்திரை குத்த விரும்புறீங்களோ அது முதல்ல உங்க கையில இருக்குன்னு தெரிஞ்சுங்க. எனக்கு அது பிரச்சனை இல்ல. இல்ல நோ சூடு நோ சர்னை நோ ப்ராப்ளம் இஸ் பிராண்ட். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா? அங்க வந்து அதிமுக விசாரணை நடக்கல, அரஸ்டே நடக்கல. அதான் சொல்ல நேர தூக்கு தண்டனை. நீதிபதி விசாரணைக்கு வரும்போது அடிச்சு கொண்ட காவலர்களே அங்கதான் இருந்தாங்க. ஆமா இங்க அப்படி இல்ல, அரஸ்ட் ஆகி உள்ள உட்கார வச்சிட்டாங்கல்ல. அதுதாங்க. இப்ப இன்னைக்கு நீதிபதி விசாரணைக்கு போகும்போது அந்த காவல் நிலையத்துல அந்த காவலர்கள் இல்ல அரஸ்ட் ஆகி ஜெயில்ல இருக்காங்கல்ல. ஆமா. என்ன கதையா இருக்க? ஆஹா வாஹா நிக்கிட்டு இருக்க. இந்த வித்தியாசம் தான் சார் பியூட்டிஃபுல்லா இருக்குது. நான் என்ன திமுக ஆட்சி சிறப்பாக செயல்படுகிறது இன்னைக்கும் சொல்றேன். இதற்கு முன்பு 23ல இல்ல. நீங்க உங்களுடைய மன ஆறுதலை நீங்க எவ்வளவு வேணுமோ பண்ணிக்கங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லியா? திமுக நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியுங்க. எந்தரா எந்தரா இனிமே நின்ன நானே உன்னை வெட்ட வச்சு கொன்னுடுவேன். போடா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டல மட்டும் அடிச்சல குலக்கேசல உள்ள போடுவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.